வணக்கம். இந்த வீடியோ லெக்சர்ல லீனியர் டைம் இன்வேரியன்ட் டிஸ்க்ரீட் டைம் சிஸ்டம் டாபிக்ல இருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். இந்த ப்ராப்ளம் ஆல்ரெடி யுனிவர்சிட்டி எக்ஸாம்ல கேட்ட ஒரு ப்ராப்ளம். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா சொல்யூஷன் ஆஃப் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷனோட ப்ராப்ளம். ஓகே, ஃபைண்ட் த ரெஸ்பான்ஸ் ஆஃப் த சிஸ்டம் y of n is equal to 0.7 y of n minus 1 minus 0.12 y of n minus 2 plus x of n minus 1 plus x of n minus 2 and x of n is equal to n into u of n. So இந்த ப்ராப்ளம்ல discrete time system ஓட difference equation கொடுத்திருக்காங்க. input signal x of n கொடுத்திருக்காங்க. ஓகேவா? So சொல்யூஷன்ல first நம்ம given data எடுத்துக்கிறோம். x of n is equal to n into u of n and the difference equation is y of n is equal to 0.7 y of n minus 1 minus 0.12 y of n minus 2 plus x of n minus 1 plus x of n minus 2. ஓகேவா? ஸோ இங்கே நம்ம ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷனுக்காக y of n டேர்ம்ஸ் எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைட் மூவ் பண்ணுறோம். ஸோ y of n இந்த ப்ளஸ் டேர்ம் இங்கே போகிறப்ப எப்படி போகும்? மைனஸாக போகும். ஸோ y of n minus 0.7 y of n minus 1 this minus term becomes plus. கரெக்டா? ஸோ ப்ளஸ் 0.12 y of n minus 2 that is equal to x of n minus 1 plus x of n minus 2. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? z டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ண போகிறோம் ஆன் போத் த சைட்ஸ். ஸோ z டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் y of n மைனஸ் 0.7ன்றது கான்ஸ்டன்ட் டேர்ம், தென் z டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் y of n minus 1 plus 0.12 z டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் y of n minus 2 that is equal to z transform of x of n minus 1 plus z transform of x of n minus 2. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஜென்ரலாக என்ன தெரியும்? z transform of y of n is nothing but capital Y of z. பட் இங்கே நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம்? டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் z transform, that is z transform of the time shifted signal, that is y of n minus k. இந்த kன்றது எனி வேல்யூஸாக இருக்கலாம், எனி இன்டிஜர் வேல்யூஸாக இருக்கலாம். ஓகேவா? that is equal to z power minus k into y of z. இது புரியுதா? if it is 1னா z power minus 1ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். if it is 2னா z power minus 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். புரியுதா? so here we can write z transform of y of n is equal to capital Y of z, then minus 0.7 z transform of y of n minus 1. so n minus 1னா z power minus 1 into y of z plus 0.12 z transform of n minus 2 na எப்படி எழுதுறோம்? 0.12 z power minus 2 into y of z, that is equal to இங்க x of n minus 1 எப்படி எழுத போகிறோம்? z power minus 1 into capital X of z plus z power minus 2 into x of z. புரியுதா எல்லாருக்கும்? ஸோ இங்கே ஸ்மால் yன்றது டைம் டொமைன் சிக்னல், கேபிட்டல் y or கேபிட்டல் xன்றது ஃப்ரீக்வன்சி டொமைன் சிக்னல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த y of z காமனாக இங்கே எடுக்க போகிறோம். ஓகே, அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் x of z காமனாக எடுக்க போகிறோம். ஸோ y of z காமனாக எடுத்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? y of z into this term becomes 1 minus 0.7 z power minus 1 plus 0.12 into z power minus 2 that is equal to x of z இங்கே காமனாக எடுத்துட்டோமா? we can get z power minus 1 plus z power minus 2. புரியுதா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? y of z. ஸோ y of zல இருந்து தான் என்ன எடுக்க போகிறோம்? y of n ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் யூஸிங் இன்வர்ஸ் z டிரான்ஸ்ஃபார்ம். புரியுதா? ஸோ y of z மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த எக்ஸ்பிரஷனை ரைட் ஹேண்ட் சைடு நம்ம என்ன பண்ண போகிறோம்? மூவ் பண்ண போகிறோம் டு த டினாமினேட்டர். ஸோ மல்டிப்ளிகேஷனாக இருக்கிறது அதர் சைடு வரும்போது எப்படி வரும்? டிவிஷனில் வரும். ஸோ y of z is equal to ஆல்ரெடி z பவர் மைனஸ் 1 ப்ளஸ் z பவர் மைனஸ் 2 இருக்குது, that is divided by 1 minus 0.7 z power minus 1 plus 0.12 z power minus 2 கிடைக்கும். that is multiplied with this x of z. ஸோ இங்கே z பவர் எல்லாமே எப்படி இருக்குது? மைனஸில் இருக்குது. ஸோ நம்மளோட சிம்பிளிஃபிகேஷனுக்காக என்ன கொண்டு வர போகிறோன்னா z பவரை ப்ளஸில் கொண்டு வரணும். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனில் ஹையஸ்ட் பவர் எதில் இருக்குது? z பவர் மைனஸ் 2. ஸோ நம்ம எதால் மல்டிப்ளை பண்ண போகிறோம்? z பவர் ப்ளஸ் 2ஆல். ஸோ we are going to multiply and divide by z squared. ஸோ இங்கே z ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா y of z is equal to z squared into z power minus 1 plus z power minus 2. Similarly, denominatorல என்ன பண்ண போகிறோம்? z ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ z squared into z power minus 1னா பவரை ஆட் பண்ணுறோம்.
2 minus 1 plus 1. So z power 1 plus z power 2 into z power minus 2 na z power 0, that value is 1. புரியுதா? So அதே மாதிரி denominatorல we can get z squared minus 0.7z plus 0.122. So இங்கே நம்ம என்ன பண்ண போறோம்னா partial fraction method apply பண்ண போறோம். So இந்த denominator valueக்கு நம்ம root values find out பண்ண போறோம். இங்கே என்ன value கொடுத்திருக்காங்க? 0.12. Okay. So இங்கே என்ன value இருக்கு? minus 0.7. So இப்போ இதுக்கு நம்ம root values எடுக்கணும். multiply பண்ணா இந்த value வரணும். 0.12 வரணும். add பண்ணா minus 0.7 வரணும். ஓகேவா? So இப்போ 12 வரனா என்ன பண்ணுவோம்? 4 into 3. இங்க point இருக்கனால we can say 0.4, 0.3. கரெக்டா? 0.4 into 0.3 is 0.12. இங்க minus இருக்கனால we can take minus 0.4, minus 0.3. So minus into minus plus கிடைக்கும். minus minusனா minus 0.7. புரியுதா? So இந்த denominatorக்கு நம்ம roots எடுத்தா எப்படி எழுதலாம்? y of z is equal to z plus 1 into x of z divided by z minus 0.3 into z minus 0.4. இதை first equation எழுதிக்கிறோம். So next stepல இந்த x of z ஓட value find out பண்ணி இந்த equationல substitute பண்ண போறோம். ப்ராப்ளம்ல என்ன கொடுத்திருந்தாங்க? x of n is equal to n into u of n. So இப்போ இந்த x of nக்கு நம்ம z transform apply பண்ண போறோம். So z transform of x of n is equal to z transform of n into u of n. So நம்மளுக்கு formula என்ன தெரியும்? z transform of u of n is equal to z by z minus 1. ஓகேவா? இப்போ இந்த u of n என்னால multiply பண்ணோம்னா we can get z by z minus 1 the whole square. புரியுதா? So இப்போ இங்க z transform apply பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? Capital X of z is equal to z by z minus 1 the whole square. இது புரியுதா? So இப்போ இந்த x of z வேல்யூவை first equationல substitute பண்ண போறோம். So first equationல already என்ன இருந்தது? y of z is equal to z plus 1 divided by z minus 0.3 into z minus 0.4, that is multiplied with capital X of z. So இங்க x of z ஓட வேல்யூ என்ன? z by z minus 1 the whole square. புரியுதா எல்லாருக்கும்? So இங்க further simplificationக்காக ஏனா இங்க y of z இருக்கு, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? y of n. So y of zல இருந்து y of n எப்படி கொண்டு வருவோம்? inverse z transform யூஸ் பண்ணுவோம். So inverse z transform apply பண்ணனும்னா இங்க ஒரு z நம்ம என்ன பண்ணணும்? initial stageல left hand sideல denominatorக்கு move பண்ணிடுவோம். Then we can apply partial fraction method. ஓகேவா? So இங்க இந்த z இங்க move பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்கும்? y of z divided by z is equal to z plus 1 divided by z minus 0.3 into z minus 0.4 into z minus 1 the whole square. புரியுதா? So இப்போ இந்த root valuesக்கு நம்ம என்ன apply பண்ண போறோம்? Partial fraction method. Okay? Then we can write y of z by z is equal to இந்த term எப்படி எழுதலாம்? a by z minus 0.3 plus b by z minus 0.4 plus c by z minus 1 plus d by z minus 1 the whole square. இந்த ரூட்டுக்கு whole squared இருக்கிறனால we can take single root and then the whole squared value. இது புரியுதா? z minus 1 the whole squared வந்திருக்கா? So we can take c by z minus 1 plus d by z minus 1 the whole square. புரியுதா? இது so next இந்த equation second equation consider பண்றோம். It is very important equation because நம்ம a, b, c and d values find out பண்ணிட்டு இந்த second equationல substitute பண்ண போறோம். Then இந்த z வேல்யூவை right hand side move பண்ணுவோம். ஓகேவா? எதுக்காகன்னா inverse z transform apply பண்றதுக்காக. So இப்போ a, b, c and d values find out பண்றதுக்கு நம்ம என்ன எடுக்க போறோம்? LCM எடுக்க போறோம். So LCM எடுத்தா இதே வேல்யூ தான் நமக்கு கீழே வரும். z minus 0.3 into z minus 0.4. இந்த ரெண்டு ரூட்ல எது highest order? z minus 1 the whole square. கரெக்டா? So next இப்போ aக்கு கீழே என்ன இருக்கு? z minus 0.3 இருக்கு. So it is multiplied with z minus 0.4 and z minus 1 the whole square. புரியுதா? Then plus b into b க்கு கீழே என்ன இருக்கு? z minus 0.4. So this b is multiplied with z minus 0.3 and z minus 1 the whole square plus c into c க்கு கீழே z minus 1 தான் இருக்கு. So we can multiply with
z minus 0.3, z minus 0.4 and then z minus 1. ஏனா ஒரே ஒரு root values தான் இருக்கு. But LCMல என்ன இருக்கு? z minus 1 the whole square இருக்கு. கரெக்டா? So அந்த ஒரு ரூட்டுக்காக again z minus 1 ஆல இங்க multiply பண்றோம். Plus d into z minus 1 the whole square அங்க இருக்கனால z minus 0.3 and z minus 0.4 ஆல multiply பண்றோம். இது புரியுதா? So இந்த denominator இந்த denominator equal இருக்கா? Then we can equate this numerator and this numerator. Then we can say z plus 1 is equal to this numerator value. So இந்த expressionல இருந்தா என்ன find out பண்ண போறோம்? A, B, C and D values. Okay. இப்போ first இங்க root values என்னென்ன இருக்கு? 0.1, 0.3, 0.4. This is 1. Okay. So இங்க root values என்ன இருக்கு? 1, 0.3, 0.4. Correct? So first z is equal to 1 ன்னு வச்சு இந்த equation solve பண்றோம். Next 0.3 ன்னு வச்சுட்டு solve பண்ணனும். Then 0.4 ன்னு வச்சுட்டு solve பண்ணனும். கரெக்ட்டா? இங்க 4 roots இருக்கனால லாஸ்டா வந்து z is equal to 0 ன்னு வச்சு solve பண்ண போறோம். So first z is equal to 1 ன்னு வச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 plus 1 is equal to a term becomes 0. 1 minus 1 0 ஆயிருமா? அதே போல b வந்து என்ன ஆயிரும்? 1 minus 1 0 ஆயிருமா? c ல என்ன இருக்கு? z minus 1 இருக்கா? So c term என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். Then we can get d into 1 minus 0.3 into 1 minus 0.4. So இதுக்கு values எடுத்தா என்ன கிடைக்கும்? 0.7 இங்க என்ன இருக்கும்? 0.6. So இந்த values multiply பண்ணி we can get that value d is equal to 4.76. புரியுதா? So next z is equal to 0.3 ன்னு consider பண்றோம். So இந்த value இங்க substitute பண்ணோம்னா we can get a is equal to minus 26.53. ஓகேவா? Next z is equal to 0.4 ன்னு consider பண்ணோம்னா we can get b is equal to 38.89. ஓகேவா? So finally z is equal to 0 ன்னு substitute பண்ணோம்னா we can get the expression like this. Then a, b and d values இங்க substitute பண்ணோம்னா என்ன கிடைச்சிரும்? c ஓட வேல்யூ கிடைச்சிரும். ஓகேவா? So c is equal to minus 12.36. ஓகே? So இது ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ண. ஓகேவா? கால்குலேட்டர் கண்டிப்பா யூஸ் பண்ணனும். So substitute a is equal to minus 26.53, b is equal to 38.89, c is equal to minus 12.36 and d is equal to 4.76 in second equation. So here second equation is y of z by z is equal to a oda value enna minus 26.53 divided by z minus 0.3 plus b oda value enna 38.89 divided by z minus 0.4. இங்க c ஓட வேல்யூ minus 12.36 divided by z minus 1 plus d ஓட வேல்யூ 4.76 divided by z minus 1 the whole square. Okay. So next stepல என்ன பண்ண போறோம்? இந்த z இங்க right hand sideல numeratorக்கு கொண்டு போறோம். So எல்லா termல என்ன வந்துரும்? Numeratorக்கு z வந்துருமா? So here we can write y of z is equal to இந்த constant value வெளிய எடுத்துக்கலாம். Minus 26.53 into z by z minus 0.3 plus 38.89 into z by z minus 0.4 minus 12.36 into z by z minus 1 plus 4.76 z by z minus 1 the whole square. So next என்ன பண்ண போறோம்? இந்த termக்கு நம்ம என்ன அப்ளை பண்ண போறோம்? Inverse z transform அப்ளை பண்ண போறோம். So நமக்கு formula என்ன தெரியும்? z transform of a power n u of n னா z by z minus a. So அப்ப z by z minus aக்கு inverse எடுத்தா என்ன கிடைக்கும்? a power n u of n. So the same way z by z minus 1 னா என்ன? u of n. z by z minus 1 the whole square னா என்ன வரும்? n into u of n. இது புரியுதா? So இந்த இடத்துல ஏன்றதுக்கு பதிலா என்ன இருக்கு? 0.3 இருக்கு. இங்க 0.4 இருக்கு. Okay. So we can write inverse z transform of y of z is nothing but small y of n. So y of n is equal to minus 26.53 into 0.3 the whole power n u of n plus இந்த 38.89 இங்க என்ன வரும்? z by z minus 0.4 ஓட inverse என்ன? 0.4 the whole power n u of n. Okay. Then minus 12.36 z by z minus 1 ஓட inverse value என்ன? u of n plus 4.76 n into u of n. So எல்லா termல இருந்து u of n காமனா எடுத்துட்டோம்னா we can get the final answer y of n. So this is the answer. புரியுதா?